வாசிப்போமாக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக நம்ம கண்களை மூடினவர்களாக நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தரை இன்றைக்கும் 14வது பாகமாக வாரமாக கர்த்தரோடு எங்களோடு இடைப்படுகிறேன். தேவ சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து தேவனுக்கு பின்பாக வருவதற்கு உதவி செய்வீராக. உம் சித்தத்தை நிறைவேற்ற தேவன் அனுக்கிரகம் செய்யும். கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த நம்ம 13 வாரங்களாக நம்ம இந்த வசனத்தை வைத்து தான் கர்த்தருடைய செய்தியை நம்ம கேட்டு வரோம். மலை மேல் இருக்கிற பட்டணங்கள் மறைந்திருக்க கூடாது. ஆக ஆவியானவர் நடத்தின அந்த மலை அப்போ என்ன அப்படின்ட்டு ஒரு வாரம் நம்ம எடுத்தோம். அதில் இன்னும் பல காரியங்கள் இருக்குது. அந்த மலையில் தான் ஆண்டு சொல்கிறாரு 3ஆம் நாள் என்கிற ஒரு சத்தியத்தை கேட்டு வரோம். அந்த 3ஆம் நாள் என்பது இப்பொழுது நம்ம தியானித்து கொண்டு இருக்கிற அந்த சத்தியம் தேவனுடைய ஆலோசனையின்படி கேட்கும். எதுவரையும் தேவ ஆலோசனையின்படி நம்ம ஜீவிக்கிறோமோ அது வரை தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும். அதுவரை தான் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்கக்கூடாத ஒரு அனுபவத்துக்குள் இருக்கும். எப்போ நம்ம தேவ ஆலோசனையை நிறுத்தி விடுகிறோமோ அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளானாலும் கனமான ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவளாக இருந்தாலும் எந்த காரியமானாலும் ஆலோசனை கேட்பாங்க. நாள் ஆக 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 வசதி வாய்ப்புகள் பெருகும்போது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பாதனைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கைகளும் எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் நிற்கக்கூடிய அநேகரையும் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக எல்லா நேரங்களிலும் ஆலோசனை கேட்கும். சங்கீதக்காரன் சொன்னதை போல் எனக்கு தந்த ஆலோசனை தந்த தேவனை இன்னும் என்ன செய்கிறேன், ராக்காலங்களில் என் உள்ளந்தரியங்கள் அவரை என்ன உணர்த்தும் அப்படிங்கிறான். அப்போ இந்த தாவீது எந்த காரியம் எடுத்தாலும் தேவ சமூகத்தில் ஆலோசனை கேட்காம செய்ய மாட்டான். இந்த ஆலோசனை கேட்கிற வரையும் அவனுக்கு எந்த ஒரு குறை கிடையாது. திருப்தியான வாழ்க்கை, எல்லா விதத்திலும் வெற்றியான வாழ்க்கை. எப்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவன் வாழ்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி இருந்தால் தான் அந்த மலை பிரசங்கத்தை போல் அந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும். இப்போ கடந்த நாளே தாவீது நிறைய ஆண்டு சமூகத்தில் கேட்டு செய்தான் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நீங்கள் வாசிக்கும் போது 2 சாமுவேல் எழுதின அந்த சரித்திர புத்தகத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 1ஆம் வசனம் நான் வாசிக்கட்டுமா? சவுல் மரித்த பின்பு 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா போதும் கேட்குறான். தாவீது நினைத்திருந்தால் எதிரனுடைய பட்டணங்களை நிர்மூலமாக்கி அந்த பட்டணத்தையே தனக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்கு. சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமாத்தா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஒரு தடவை சீயோன் கோட்டை பிடிக்கிறதுக்கு போனோன்னா தாவீதனால் என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது என்று சப்பானிகளும் குருடர்கள் என்ன செய்தார்களாம், தடுத்து நிறுத்தினார்களாம். ஆனால் அதை மீறி அவன் சீயோன் நகரத்தை பிடித்தான். அது தாவீதின் நகரம் ஆயிற்றுன்னு பைபிள் இருக்கு. அப்போ அவனால் அவன் ஒரு ராஜா, எங்கே போனாலும் அவனால் தங்க முடியும். யாருமே அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொல்லுவாங்கன்னா அவங்கள காலி பண்ணிட்டு இவன் உட்காரக்கூடிய திறமை அந்தஸ்து இருந்தாலும் இப்போ கேட்குறான். என்ன கேட்குறான், யூதாவின் பட்டணத்தில்
பட்டணத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்றிலே நாம் போகலாமா என்று தேவ சமூகத்தில் கேட்குறான். ஒரு அலே சொல்லுங்களே லூயா. பெரிய ராஜா நம்ம எல்லாம் அப்படி கேட்க மாட்டோம். ஆண்டவரே நான் அங்கே போய் இருக்கலாமா இங்கே போய் இருக்கலாமா என்பது கேட்கணும். தொழிலானாலும் வீட்டு காரியமானாலும் நிலமானாலும் எந்த காரியமானாலும் ஆண்டு சமூகத்தில் கேட்டுட்டிங்கன்னா அவன் ஒரு வேளை ஆண்டு சித்தம் இல்லைன்னா தடை பண்ணிவிடுவார். இல்லை ஆண்டவர் சித்தம் தானா இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவன் கேட்குறான் பாருங்கள், யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். அல்லே சொல்லுங்களே அல்லையா. போ அப்படின்னார், வேண்டான்னு சொல்லலை. அப்போ அந்த ஆலோசனை தேவனுக்கு பிரியமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே சென்னைக்கு போகலாமா, நான் ஊழியத்திற்காக சொல்கிறேன் சில காரியம் போகலாம் அப்படின்னோடனே நம்ம சூட்கேஸ் தக்கிட்டு சிலர் போயிட்டே இருப்பாங்க. போய் சொல்லுவாங்க கர்த்தர் என்னை சென்னைக்கு என்ன செய்தார் அனுப்பினார்னு போவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியங்கள் இருக்குது. முதல்ல தேவ சபை ஆரம்பிக்கப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி பெண்கள் நடத்தக்கூடிய சபை. இப்போ நிறைய சபை இருக்குது. நான் இடலாம் போகும்போது நிறைய ஊழியக்காரங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்திருக்காங்க, எனக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ நான் கேட்பேன், இந்த சின்ன இடங்களில் இவ்வளோ பேர் வராங்களே, எதுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களை இந்த பகுதிக்கு என்ன செஞ்சாங்க அனுப்புனாரு. நம்ம திருப்பி ஒன்றுமே பேசாத அளவுக்கு தரிசனத்தை பார்த்தோம், அதை பார்த்தோன்னா ஒரு 6-7 பேர் அதான் சொன்னாங்க. ஆனால் 6-7 பேர் இப்போ அங்கே இல்லை. ஒரு அலைச்சுனங்களே இல்லையா. ஏன் இல்லை? கர்த்தர் அனுப்பலைன்னு அர்த்தம். ஒரு வேளை அவங்க ஊட்டிக்கு போனோன்னா எங்கே போனோம் எந்த இடம்னு கேட்கணும். நான் முந்தைய ஊழியம் செய்கிற நாட்களில் பாக்கூரில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பிரசங்கம் பண்ணுவேன். நான் பொதுவாக அதில் விரும்ப மாட்டேன். ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம தான் நடத்தணும். அல்ல துங்களே இல்லையா. ஆனால் ஆவியானவர் ஏவப்படும் போது அந்த பிரசங்க விடாத நான் கொடுப்பேன். ஆவியான் முன்குறித்தே சொல்லிடுவார். ஒரு தடவை ஒரு 9 மணிக்கு ஒரு பாஸ் வந்தார். நான் கீழே மிஷின் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் அப்ஸ்டோரில் தான் பெரிய சர்ச்சு. வந்துட்டு பிரதர் வாங்க அப்படின்னா, ஆமாம் காலையில் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இந்த பாக்கோடு சபைக்கு தான் என்ன செய்வேன் போக வேண்டும் சொன்னால் நான் வந்தேன். சரி இருங்க டீ குடிங்கன்னு டீ குடிச்சிட்டு மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டு மேலே போயிட்டார். அடுத்தது 1/4 மணி நேரத்தில் இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு வராரு. சரி என்ன பிரதர் என்ன அப்படின்னு, இல்லை காலையில் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் இங்கே என்னை அனுப்புனாருன்னு சொன்னார். சரி அவரையும் மேலே டீ கொடுத்து மேலே என்ன செய்தான் அனுப்புனார். 3வது ஒருத்தர் வர்றாரு. 10 நிமிஷம் இருக்கும்போது என் மனைவி யாரோ வந்திருக்காங்க அப்படிம்பா. சரி நான் எங்கள் பழக்கம் அவர்களுக்கு டீ கொடுக்குற பழக்கம். அப்படி வந்தோன்னே என்ன பண்ணுறதுன்னா அவரும் என்ன சொல்கிறாரு, காலேஜ் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் இந்த கையாளவில் பாக்கோடி சபைக்கு போக சொன்னார். ஒரு ஆளே சொன்னங்களே இல்லையா. இந்த 3ல் எது உண்மை? கர்த்தர் சொல்லியிருந்தால் அப்படி செய்ய மாட்டார். அதில் தெளிவில்லாமல் சில காரியங்களை செய்துவிடும். கர்த்தர் சொன்னாருன்னா 3 பேர் வந்திருக்காங்களே, அப்போ அங்கே என்ன 3 பேருக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியாது. சில நேரம் அவங்களே நம்ம சொல்ல மாட்டோம், இருந்தாலும் அது ரொம்ப மனசங்கடமாக இருக்கும். ஆக இவன் யூதாவின் பட்டணத்தில் ஒன்றில் போகலாமா ஆண்டவர் சொன்ன உடனே உடனே அவன் போக கிடையாது. நம்ம உடனே போவான். ஆண்டவனை சிங்கப்பூருக்கு அனுப்பினார். அங்கே போனால் திரும்பி வராதுக்கு பணம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. அப்போ அங்கே தெளிவுபடுத்துகிறேன், அங்கே போகலாமா ஆண்டவர் போக சொல்லிட்டார். அதுக்கு பின்னாடி என்ன கேட்டால் வாசித்து பாருங்க. அதுக்கு போ என்றால் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு உடலே சொல்லுங்களே இல்லையா. யூதாவின பட்டணத்துக்கு போக சொல்லிட்டாரு. ஆனால் எங்கே போகணும், எந்த இடத்துல போய் தங்கணும்? அப்போ ஆண்டு சொல்றாரு எப்ரோனுக்கு போ. உடலே சொல்லுங்களே இல்லையா. அப்போ சில காரியங்கள் தெளிவாக கர்த்தர் நம்மோடு பேசுவதற்கு எல்லா ஆலோசனைகளை தாவீது கேட்ட வண்ணமாக நீங்களும் நானும் ஆலோசனை கேட்டால் மாத்திரம்தான் அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல உலகத்திற்கு வெளிச்சமாக
அல்லது அந்த மறைந்திருக்க மாட்டாத அனுபவத்தை போல இருக்க முடியும். நம்ம என்ன சொல்ல இதுக்கெல்லாம் கேட்கணுமா அப்படின்ட்டு அல்ல. ஆவிக்குரியவர்கள் எல்லா விதத்திலும் அவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். அல்ல சொல்லுங்களேயா. அந்த சபையினுடைய ஊழியர் இடத்துல ஆகில் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். ஆரம்பத்தில் நிறைய அனுபவம், நிறைய ஆவிக்குரியவர்கள் எல்லா ஆலோசனை கேட்பாங்க. ஒரு ஏழையான ஒரு மனிதன் அவன் அப்படி வளர்ந்து வரும்போது ஆண்டவர் ஒரு லாரி வாங்க சொன்னாரா, லாரி வாங்கியாச்சு. லாரி வாங்கின உடனே பயங்கரமான வருமானம் வந்த உடனே ஆண்டவர் சமத்தில் இன்னொரு லாரி வாங்கலாமான்னு ஆலோசனை கேட்கல. அப்படியே ஆண்டடு கேட்காம ஒரு 10 லாரி வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி பார்த்தீங்கன்னா எல்லாமே நஷ்டம் அடைந்து தன்னுடைய நிலங்களையும் வீடுகளை விற்று தெருவில் நிற்கிறாரு. ஏன் நிற்கிறாரு? முதல்ல ஆண்டு சொன்னார் வாங்கன்னு சொல்லி. ரெண்டாவது அவன் ஏன் வாங்கலை? நிறைய வருமானம் வருகிறது, இன்னும் நம்ம ஆண்டு எது கேட்க நம்மளே வாங்கலான்னு வாங்கினாரு. கடைசி பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாமல் மற்ற இடத்துல கையேந்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தேவ ஜனம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு நல்ல திறமை, அதாவது வசதியில் இருக்கும். ஒரு வீடு கட்டுக்கிற காரியத்தில் ஒரு 100 வீடு கட்டக்கூடிய பண வசதிகள் இருக்கும். இருந்தாலும் அதை தேவனிடத்தில் கேட்கணும். ஒரு அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. பல என்ன நினைப்பாங்க, நமக்கு தான் பணம் இருக்க, அப்போ யாழத்தில் நம்ம கேட்க என்று தாங்கள் நினைத்த இடத்துல, தாங்கள் விரும்பின இடங்களில் ஒரு அழகான கட்டிடத்தை கட்டி குடியிருப்பாங்க. என்னைக்கு அந்த இடத்துல குடி போனாங்களோ சில வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 100 வீடு கட்டக்கூடிய ஆஸ்திகள் எல்லாம் விற்று ஒன்று இல்லாமல், சமாதானம் இல்லாமல், நோய் வந்து மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் ஆலோசனை கேட்பாங்க, வளர 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 ஆலோசனை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கு தோன்றுகிற ஆலோசனை நம்முடைய பார்வையில் சரியாக தான் இருக்கும், பரவாயில்ல. நாம் நினைக்கிற ஆலோசனை, நாம் நினைக்கிற அதே ஆலோசனை தேவ பார்வையில் தவறாக சில நிலை இருக்கும். சில ஆலோசனைகள் நம்ம பார்வையில் தவறாக இருக்கும், ஆனால் தேவ பார்வையில் அந்த ஆலோசனைகள் சரியாக இருக்கும். அல்லேலூயா. பொதுவாக சொல்வாங்க இல்லையா, துன்மார்க்கனுக்கு அவனுக்கு தோன்றுகிற அநேக வழி உண்டு, அது செம்மையான வழி இருக்கா, அவன் பார்வையில் அதன் முடிவு மரண வழின்னு பைபிள் இருக்கு. ஆக எந்த சின்ன காரியமானாலும் சிறிய பொருள் வாங்கினாலும் ஆண்டு சமத்தில் கேட்காம எதையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்போ தாவீது தேவ சமூகத்தில் இதுவரையும் கேட்டான், கேட்டபடி நடந்தான். கீழே வசனங்கள் குடும்பத்தை கொண்டு போய் அங்கேயே தங்க வைத்தான், பின்னாடி வசனம் இருக்கு. ஆனால் அதே தாவீது சங்கீதம் 31:12 எழுதும் போது சொல்றேன், நான் செத்தவனை போல இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா. எப்படி இருக்கானா? ஆமாம், நான் நிரம்பி வழிகிற பாத்திரம் போச்சு, நான் செத்தவனை போல இருக்கிறேங்கிறான். ஏன் அப்படின்னா பின்னாடி நம்ம பார்ப்போம். செத்த ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியுமா? செத்த மனிதனால் பேச முடியுமா? செத்த மனிதனால் நடக்க முடியுமா? செத்த மனிதனால் ஆராதிக்க முடியுமா? செத்த மனிதனால் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? அல்லேலூயா. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு காலங்களிலே தேவனுடைய ஆலோசனையின்படி கேட்டு தேவனை ஆராதித்து நிரம்பி வழிகிற இருந்த நம்ம இப்போ தாவீதை போல செத்தவளை போல இருக்கிறோம். ஒரு செத்தவனால் எதையும் செய்ய முடியாத போல இங்கே ஆலயத்தில் வந்தால் எல்லாரையும் சொல்லலை, எல்லா இடத்துலையும் சொல்லலை, ஆராதிக்க முடியல, தோத்திரம் பண்ண முடியல, கையை தட்ட முடியல,
தேவனுடைய வார்த்தை கேட்க முடியல, தேவனுக்காக நல்லது செய்ய முடியல. தாவீதை போல ஒரு செத்த நிலைமையில இருக்கிற கூடிய அநேக சபைகளிலே இருக்கதான் செய்யறாங்க. ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா, சத்தமாதான் சொல்லுங்களே இல்லையா. ஆனா ஒரு நாள் எப்படி இருந்தாங்க? தாவீதை போல நிரம்புகிற பாத்திரமாய், குறை இல்லாமலாய், தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, எதுவரையும் தேவனுடைய ஆலோசனை கேட்கிற வரையும். அந்த தேவனுடைய ஆலோசனைகள் என்னைக்கு அவள் தவறினார்களோ, தாவீது உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் செத்தவனை போல இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. நீங்களும் நானும் உயிரோடு தான் இருக்கிறோம் மனித பார்வையில். ஆனால் எத்தனையோ பார்வையில் தேவனுடைய ஆலோசனை இல்லாம செத்த பிணங்களை போல நாம் இருக்கிறோம். அதான் தாவீது சொல்றேன், நான் எப்படி இருக்கிறேன்? செத்தவனை போல இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சில வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 88ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 88ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. அதாவது இங்க ஒரு பாயிண்ட் கேட்கிறாரு, மரித்தவர்களுக்கு அதிசயம் செய்வீரோன்னா ஆண்டவரால் செய்ய முடியும். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. லாசரு மரித்தவன் அதிசயம் செய்தார், வாலிபன் மரித்து போனான், அது செய்தார். சிறு பெண்ணையும் எழுப்பினார், எலியா போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பினாங்க. அது எழுப்பினா ஆண்டு செய்வார். நாமும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வேலை மறித்தால் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. உயிரோடு எழுப்புவார். அடுத்தது என்ன சொல்றாரு? செத்து போன வீரன் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. எழும்பி உம்மை துதிப்பார்களோ. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. செத்து போன ஒரு வீரன் ஏற்கனவே வீரனாயிருந்தான், உம்மை துதிக்கிறவனாயிருந்தான், இப்ப செத்து போய் கிடக்கிறான். அவன் உம்மை துதிப்பானோ என்று கர்த்தர் கேட்க அங்கே எழுதி வைக்கிறதை நான் பார்க்க முடியுது. அப்ப தாவீதுனால இப்ப என்னத்தான் பண்ண முடியல? துதிக்க முடியல, பாட முடியல. சில தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனை கேட்காம, வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனமாய் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சபை எப்படி இருக்குன்னா செத்த நிலைமையில இருக்கக்கூடிய சபை, ஆனா உயிரோடு இருக்கிறோம். பலருடைய வாழ்க்கை செத்த நிலைமை தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க தேவ ஆலோசனை கேட்பதை நிறுத்தினார்கள். தேவ ஆலோசனைப்படி தங்களை நடக்க தேவனுக்கென்று அவங்க விரும்பலேன்னு அர்த்தம். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 59 மைக்கு எடுத்து கொடுங்க. 59ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாங்கள் குருடரை போல சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல இடறுவதை போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். செத்தவர்களைப் போல் பாழிடங்களில் இருக்கிறோம். சொல்லுங்களே அல்லேலூயா. தாவீது பட்ட பகலிலே இருளிலே நடப்பதை போல இடறி விடுகிறோம், செத்தவனை போல பாழ் இடங்களிலே இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால்தான் தேவனை விடுதலையோடு நம்ம ஆராதிக்க முடியல. தேவ ஆலோசனை என்னைக்கு நின்று போச்சோ அன்னைக்கு நம்ம அபிஷேகம் எல்லாம் குறைந்து போச்சு. நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைகள்லாம் மாறி போச்சு. ஆவிக்குரிய உற்சாகமே இல்லாமல் போச்சு. ஒரு ஆவியின் நிறைவு இல்லாமல் போச்சு. சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை வந்தாச்சு. அதான் பட்ட பகலில் 100% கண்கள் பார்வையுடையவளாக இருந்தாலும் அவள் தடுமாறி செத்தவளை போல பாழ் இடங்களிலே இருக்கிறார்கள். ஒரே சொல்லலே அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இவங்க நல்லா தான் இருந்தாங்க, நல்ல தேவனை ஆராதித்த ஜனகம்தான், ஜீவனுள்ள தேவனை கம்பீரமாய் பாடி மகிமைப்படுத்தின ஜனங்க தான்.
இப்போ ஆலயத்துக்கு வந்தாலும் செய்கிறதில்ல, மற்றவருடைய பாடலை தான் பார்க்குறாங்க தவிர தேவனை ஆராதிக்கலை, தேவனுடைய ஆலோசனை கேட்கல. அதனால் பட்ட பகலிலே வெளிச்சங்களிலே தடுமாறி விழுந்து இடறி விழுந்து பாடான இடங்களிலே செத்தவரை போல இருப்பதினால தாவீதான் சொல்றான், நான் செத்தவனை போலங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமாதா சொல்லுங்களே, அல்லேலூயா. இன்னும் சீக்கிரமாக இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில் விசேஷம் 31 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிங்க. சர்தேஸ் சபை தூதனுக்கு எழுதுகிறது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் 7 நட்சத்திர உடையவளை சொல்லுகிறதாவது, கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நான் சொல்றாரு, உன் கிரியைகளெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றவனாக இருந்தாலும் செத்தவனை போல இருக்கு. அல்லேலூயா சொல்லலே, அல்லேலூயா. சத்தமாதா சொல்லுங்களே, அல்லேலூயா. தாவீது சொல்றான், நிரம்பி இருந்தேன், குறையில்லாமல் இருந்தேன், தேவ ஆலோசனைப்படி நடந்தேன், இப்போ எல்லாம் என்னை விட்டு போச்சு, செத்த உயிருள்ளதவனாக இருக்கிறேன், எனக்கே தெரியுது. அவன் தான் சொல்ல, யார் அவன்? நான் செத்தவனை போல இருக்கிறேன். ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்ம நாவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆண்டுடைய ஆலோசனைப்படி ஜீவிக்கிற ஜனம் மாத்திரம்தான் எதுவரையும் கேட்குறாங்களோ அதுவரையும் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. மலை மேலே இருக்கிற பட்டணத்தை போல அவளை மறைந்திருக்கவே மாட்டான். ரெண்டாவது அவன் சொல்கிறான், எல்லாருனாலும் மறக்கப்பட்டு. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. தாவீதை மறக்க முடியுமா யாராகிலும்? ரெண்டாவது சொல்கிறான், எல்லாருனாலும் நான் எப்போ இருக்கிறேன்? மறக்கப்பட்டு இருக்கிறேன். எல்லாருனாலும் மறந்து போகக்கூடியவனாக நான் இருக்கிறேன். ஒரு காலத்தில் தாய் தகப்பனும் மறந்து போனவனா இருந்தான், அண்ணன் தம்பி மறந்தவனா இருந்தேன். இப்போ எல்லாருமே என்னைக்கு நான் ஆலோசனைக்கு கேட்கலையோ அன்றைக்கு நான் எல்லாருனாலும் சொல்லும் போது இன்னும் தேவனாலும் கூட சேர்ந்து நான் எல்லாருனாலும் நான் மறக்கப்பட்டவனாய். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. குடும்பங்களிலே ஒரு முதிர்ந்த வயதில் மரணம் அடைவார்கள். ஆனால் அவங்கள நம்ம மறக்க முடியாது. அப்படியே மறக்கலைன்னா எதுவரை நினைப்போன்னா கொஞ்சம் காலம் வரையும் இல்லையா, கொஞ்ச நாட்கள் வரையும் அதை நினைப்பு வரும்போது சங்கடமாக இருக்கும். காலங்கள் ஆக ஆக மறந்து விடுறோம். இதை தான் சொல்கிறேன். என்னை செத்த லிஸ்ட்டில் வச்சு எல்லாருமே என்னை மறந்து போனார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை கேட்பதிலே மறந்து போனவன் ஒரு காலத்தில் கேட்டான். நீங்களும் நானும் ஒரு காலத்தில் தேவ ஆலோசனை கேட்டோம். இப்போ ஆலோசனை கேட்கறது இல்லை. எதை செய்தாலும் சுயமாய் செய்து விடுகிறோம், அல்லது துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடக்க பிரியப்படுகிறோம். அநேகருடைய அகித்தோப்புடைய ஆலோசனை கேட்க அமர்ந்து கேட்கிற விருப்பம் உள்ளவளாக இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் குடும்பமாக இருந்து தேவ ஆலோசனை என்ன என்று நிதானித்து செயல்பட்டிருந்த நம்ம அன்னைக்கு நிரம்பி ஆவிக்குறை வாய்க்கில் அனலாக இருந்தோம். இன்னைக்கு செத்தவளப்பா இருக்கிறோம். எல்லாருனாலும் கூடுமானவரை தேவனாலும் மறக்கப்பட்டவளாய் தான் இருக்கிறோம். அல்லே சொல்லுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. மூன்றாவது அந்த வசனம் சொல்கிறேன். என்ன சொல்றேன்? உடைந்த பாத்திரம். எப்படி? ஒரு நாள் ஒரு காலத்தில் தேவனுக்கு உபயோகமான பாத்திரம், ஒரு கட்டத்தில் எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு பாத்திரம், மகிமையின் பாத்திரம், பிரயோஜனமுள்ள பாத்திரம், தேவனால் விருக்கப்படாத பாத்திரம், நிரம்பி வழிகிற பாத்திரம். ஒரு அலைய சொல்லுங்களே, அல்லேலூயா. கிருபையின் பாத்திரமாக இருந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார் இல்லையா, ஏற்ற பாத்திரம் தான். இப்போ சொல்கிற பாருங்க, உடைந்த பாத்திரத்தை போல. அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை தட்டி கத்தர் நம்ம வாழ்க்கை அப்படித்தான். உடைந்த பாத்திரம், பிரயோஜனமாக இருந்த ஒரு காலத்தில் உபயோகமாக இருந்தோம். தேவன் விரும்புகிற வாழ்க்கை, ஒரு மகிமையின் பாத்திரம்,
கிருபையின் பாத்திரம், உபயோகமான பாத்திரமா இருந்தான். இதை சொல்ல போனா அநேக நம்மை நேசிக்கிற ஒரு பாத்திரமாய் இருந்தோம், ஒரு அழகான பாத்திரமாய் ஆவிக்குரிய வாய்க்கில் இருந்தோம். இப்ப எப்படி இருக்கிறோம்? உடைந்து போன பாத்திரம். ஒரு நல்ல சொல்லுகளே அல்லையா, சத்தமாத்தா சொல்லுகளே அல்லையா, இல்லையா? உடைந்து போன சிறகுள்ள ஒரு பறவை வானத்தில் பறக்குமோ ஒரு பக்தன் பாடுறான். ஒரு சிறகு உடைஞ்சாலே அது பறவை பறக்க முடியாது. இது கம்ப்ளீட்டாக உடைந்து போன ஜீவிதம், உடைந்து போன பாத்திரம். எப்படி தேவனுக்குள்ளாக எவ்வளவுதான் அங்கே ஊற்றப்பட்டாலும் அந்த உடைந்த பாத்திரத்தில் எதுவும் தங்காது. ஒரு அலைச்சல்களே இல்லையா? தேவனுடைய ஆலோசனை கேட்கவில்லைன்னா பரத்திலிருந்து வருகிற எந்த நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் விடுதலையும் நமக்குள்ளாக தங்காது. என் ஜனங்கள் வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்களா? எவ்வளவுதான் ஊத்தினாலும் தண்ணீர் அதை நிற்காது. பொத்தலான பயிர் சொல்லுவாங்களே, எவ்வளோ வந்தாலும் குடும்பத்தில் நிற்கல. ஏன் அப்படின்னா தேவ ஆலோசனை கேட்பதை நிறுத்திவிட்டோம். அதனால அங்க சொல்ற உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அல்ல சொல்களே அல்லையா? செத்தவன் போல எல்லா நாளும் மறக்கப்பட்டு நான் இப்போ உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். சாதாரண வீட்டில் ஒரு அழகான பாத்திரம், அப்படியே நம்ம டெய்லி அதை பாத்திரத்தை அதை அழகுபடுத்த வைப்போம். அந்த பாத்திரம் ஒடிஞ்சு போனால் நம்ம மனசு எப்படி இருக்கும்? இப்போ நிறைய பாத்திரம் உடஞ்சி தான் இருக்குது. தேவோட மனசு எப்படி இருக்கும்? ஐயோ, ஒரு காலத்தில் என் ஆலோசனை கேட்டு இவ்வளோ அழகான பாத்திரம் உடஞ்சி போயிருக்கிறாங்களே என்று தேவன் வேதனைப்படுகிறார். அல்லையிலே சொல்களே இல்லையா? அப்போ ஏன் என்ன நடந்தது? திடீர்னு தாவீதுக்குள்ள நல்லதான வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஏன் இது நடந்தது அப்படின்னா, நீங்கள் 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்துவிட்டார். நல்ல கவனிங்க. யுத்த காலம் என்பது ராஜாக்கள் யுத்தம் செய்யும் போது மழையில்லாத காலத்தில் யுத்தம் செய்வாங்க, மழை காலத்தில் யுத்தம் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப வெயிலாக இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது. யுத்தத்துக்கென்று ஒரு காலம் இருக்குது. ஒரு அலைச்சல்களே இல்லையா? அப்போ இதுவரையும் அவன் விசாரித்தான். இங்கே முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்தீங்கன்னா இது 3வது யுத்தம். முதல் யுத்தம் அம்மோனோடும் சீரியரோடும் யுத்தம், 2வது சீரியரோடும், இது 3வது முற்றுகை போடணும். ரப்பாவை முற்றுகை போட்டு இந்த அம்மோன் இந்த தேசத்தை தாவீதை பிடிப்பதற்காக தான் எல்லாரையும் அனுப்பினான். ஒன்றா ஆண்டு சமூகத்தில் கேட்டிருக்கணும், ஆண்டவரே நான் இந்த யுத்தத்திற்கு போகலாமா? ஒரு அலைச்சல்களே இல்லையா? கேட்கல. கேட்கணும். ஒரு வேளை கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பார்? போ என்று சொல்லியிருப்பார். இல்லை நீ போகாத, யோசுபாத்து நாட்களில் போல உபவாசம் பண்ணி பாட்டு பாடி நீ துதி, அந்த எதிரிகள் தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்ததை போல நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை நீ தேவ சமூகத்தில் நீ ஜம் பண்ணிட்டு நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லியிருப்பார். அல்ல சொல்களே இல்லையா? இல்லைன்னா நான் உனக்கு முன்னாடி சில அடையாளங்களை காட்டுவேன், அப்போ நீ புறப்பட்டு போய் யுத்தம் செய்வேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனால் இவன் கேட்கல. ஆனால் அங்கே கவனித்து பாருங்க, எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவன் உட்காந்துட்டான். ஒரு அலைய சொல்களே இல்லையா? சத்தபா சொல்களே இல்லையா? எல்லாரையும் அனுப்பினான். அனுப்பிட்டு எங்கே இருந்தால் ஆலோசனை கேட்கல, எல்லாரையும் அனுப்பிட்டா. ஒரு ராஜா யுத்த வீணை, அவன் போயிருக்க வேண்டியது, அவன் போகலை. எங்கே தான் இருந்தான்னா எருசலேமிலே இருந்தான். எருசலேமில் எங்கே இருந்தான்? அரண்மனையில் இருந்தான். எருசலேம் என்பது தேவ ஆலயம். ஒரு வேளை அவன் தேவ ஆலயத்தில் போய்
அவன் ஜெபம் பண்ணியிருந்தால் காரியம் வித்தியாசமாக மாறி இருக்கும். ஒரு அல்லேலூயா. ஏன்னா தாவீதை பொறுத்தவரையிலும் ஆலயம் மேலே ரொம்ப வாஞ்சியவளனாக இருந்தான். இப்போ அது கிடையாது. எருசலேமில் இருக்கிறான். எருசலேமுடைய ஆலயத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம 1000 நாளை பார்க்கலும் நம்முடைய ஆலயத்தினுடைய பிரகாச வாசல் ஒரு நல்லதுங்கிறான். சங்கீதம் 22 122 1ஆம் வசனம் சொல்ல வாசிக்க வேண்டாம். அவளை ஆலயத்துக்கு போவோம் என்று என்னிடத்து சொல்லும்போது நான் எப்படித்தான் இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேங்கிறான். என் கால்கள் எருசலேமுடைய வாசல் படியில் நிற்கலாயிட்டுங்கிறான். தேவனை பாடினவன், பாடுவதற்கு வாஞ்சியாக இருந்தவன், இரவும் முழுவதுமாக ஆன்லைன் பிரே நடத்தி கண்ணீரோடு ஜெபித்தவன். இப்போ எங்கே இருக்கிறான்? எருசலேமுடைய ஆலயத்தில் கிடையாது, அவன் அரண்மனையிலே இருந்தான். அல்லேலூயா. ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஏப்பா நீ எருசலேம் தேவாலயத்தில் போய் இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுவும் இல்லாமல், தேவாலயத்தில் இல்லாமல், தேவனுடைய ஆலோசனை கேட்காம தன்னுடைய விருப்பத்தின்படி இந்த 3வது யுத்த காலங்களில் எல்லாரும் யாரு போயிட்டு இவன் உட்காண்டான். அப்ப தேவனுக்கு பிரியமானது ஒண்ணு கிடையாது. தாவீதுக்கு தேவனை ஆராதிப்பதுன்னா அவ்வளோ மகிழ்ச்சி. அதை பைபிளை நிறைய எழுதுனான். கோலியாத்தை ஜெயித்ததுனால மகிழ்ச்சி கிடையாது, சிங்கத்தை கொன்றதுனால மகிழ்ச்சி கிடையாது, கரடி கொன்றதுனால மகிழ்ச்சி கிடையாது, அல்லது எத்தனையோ தேசத்தை அவன் ஜெயித்தானே அதில் மகிழ்ச்சி கிடையாது. அவனுக்கு ஒரே ராஜாவானது மகிழ்ச்சி கிடையாது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஆராதிப்பதில் தான் அவன் மகிழ்ச்சி உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. இப்ப அங்க போக வேண்டியவன் அரண்மனையில இருந்தான். தேவனுடைய ஆலோசனை கேட்கல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஜனம் எங்கதான் இருக்கிறாங்க? காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனை கேட்கல, ஆலோசனைப்படி நடக்கல, தேவ சத்தம் செய்யல. ஒரு காலத்தில் தேவனை என்று போதும் என்று சொல்லக்கூடிய அதே ஜனம்தான் எருசலேமிலே அந்த அரண்மனை இருந்ததை போல இன்னைக்கு பல அலுவலகங்களிலே, வீடுகளிலே தேவனை தேடாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னா, ஒரு நாள் தாவீதை போல சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். செத்தவனை போல எல்லாருனாலும் மறுக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன். அல்லேலூயா. அப்போ 2வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க பார்ப்போம். ஒரு நாள் சாயங்காலத்தில், இப்போ நல்ல கவனிங்க, ஒரு சாயங்காலம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, எங்கிருந்து எழும்புறான் பாருங்க. அப்போ 20 நேரம் தான். படுக்கையிலிருந்து எழும்பி அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது, உலாத்தி கொண்டிருக்கும். நல்ல கவனி. இப்பமாவது கேட்டிருக்கலாம், ஆண்டவரே ஒரு இரவு 7 மணி 8 மணி இருங்க, தூக்கம் அவனுக்கு வரல, அதான் எழும்பினான். எழும்பின உடனே என்ன செஞ்சுருக்கணும்? ஆண்டு சம்பந்தம் கேட்கணும். ஆண்டவரே நான் அரண்மனை உப்பரிகள் மேலே நான் போகலாமா, யூதாவின் பட்டணத்தில் ஒன்று போகலாமான்னு கேட்டவன் கேட்கலாம் இல்லையா? கேட்கல. கேட்டிருந்தால் தாவீதுக்கு வீழ்ச்சி கிடையாது. ஒரு அல்லேலூயா. அப்போ கேட்கல. உப்புரையின் மேலே ஏறினவனை பார்த்தீங்கன்னா, தாவீதின் பையன் கூட உப்புரையின் மேலே தாவீதினுடைய மறுமணிமட்டிகளோ கூட தவறு செய்து கேவலமான இடம் தான் அந்த இடம். நெபுகாத்நேச்சர் என்பது நான் அந்த பாபில் மேலே ஏறினா பாருங்கள், அது ஒரு உப்புரிக்கு சமானம் தான். அவனும் எழுந்து போனான். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தேவாலயத்தின் உப்புரிகள் மேலே ஏறி ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. சாத்தான் தன்னை சோதிக்கும் போது அந்த உப்புரிகள் மேலே கொண்டு போனாலும் கர்த்தர் ஒரு ஜெயம் எடுத்தார். உப்புரிகள் மேலே ஏறினவெல்லாம் தேவ ஆலோசனை கேட்டு ஏறணும். ஒரு வேளை தாவீது ஆலோசனை ஒரு 8 மணிக்கு கேட்டிருப்பான், ஒரு 7 மணிக்கு கேட்டிருப்பான்னா ஆண்டு என்ன சொல்லியிருப்பார்? இப்போ நீ போகாத, நீ ஒரு 10 மணிக்கு போன்னு சொல்லியிருப்பார். ஒரு அல்லேலூயா. கையில் வச்சோங்களேலூயா. ஏன்னா அப்போ உரியாவின் மனைவி குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பான். எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம். சத்துரு பாருங்க, தேவ ஆலோசனை விட்டு கேட்காம நம்ம இருக்கும்போது அவன் ஒரு டைமை செட் பண்ணி வச்சுருப்பான்.
நம்மை சிக்க வைப்பதற்கு, நாம் விழுந்து போவதற்கு, நாம் பாவம் தாவீதுக்கு இங்கே பாவம் செய்யணுன்ட்டு அவன் போகல. நல்லா புரிஞ்சுடுங்க. பாவம் செய்யணும்னு அவன் போல, யோசேப்பும் பாவம் செய்யணும்னு போகல. சில நேரங்களில் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல உலகத்தை வெளிச்சமாக இருக்க நம்ம சாத்தான் கவனிப்பான். சரி, இவங்க இப்படி இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு டைம் வச்சு அந்த சூழ்நிலையில் நம்மை விட வைத்திருவார். அல்ல சொல்லுங்களே இல்லையா? எப்போதான் இவங்க ஆலோசனை கேட்காம இருக்கிறாங்களோ அதுக்கென்று நாம் விடுவதற்கு, இடறி விடுவதற்கு அவன் சரியான ஒரு நேரத்தை வைத்து அந்த நேரத்தில் தாவீதை கூட நடத்தி ஏவி ஒரு வேலை நடத்திருக்கலாம். அப்பவும் அவன் கேட்கல. ஆண்டவரே, நான் மேலே நான் போகிறேன், உப்பரிகள் மேல் போகலாமா அப்படின்னு அவன் கேட்டிருந்தா ஆண்டு சொல்லியிருப்பாரு, ஒன்னா நீ போகவே வேணான்னு சொல்லியிருப்பார். இல்லை ஆண்டவரே, இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்கும், தூக்கம் ஒன்று வரல. அப்படியா? அப்போ நீ வந்து இப்போ போகாத, ஒரு 3 மணி நேரம் கழிச்சுப்போ. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? தாவீது வந்து உரியாவின் பத்சேபாவின் விஷயத்தில் அந்த சோதனைக்கு சிக்கிருக்க மாட்டான். இவன் என்ன செய்தான்? இவனே படுக்கையிலிருந்து எழுந்து உப்புரையில் மேலே அவன் ஏறினான். ஒரு காலத்தில் எதை கேட்டாலும் தேவனுடைய ஆலோசனைப்படி இருந்த தாவீது தான். இப்ப அதை மறந்துட்டா. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதிலே டோட்டலாவே அவன் மறந்தான். சரி, மேலதான் போனேன். ஆண்டவரே, நான் எந்த திசையை பார்க்கணும்? ஒரு அலைய சொல்லலே இல்லையா? நான் எங்கே குடியிருக்கணும்னு கேட்டா இல்லையா? ஆண்டவர் எப்ரோனுக்கு போய் சொன்னார் இல்லையா? கேட்கலாம் இல்லையா? ஆண்டு சொல்லியிருப்பாரு, நீ எப்படியானாலும் 121 சங்கீதத்தை நீத்தான் எழுத போகிறேன், அதனால் ஒன்று செய்ய, ஒத்தாசி வரு பல கண்களை ஏறிடு. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? அது இப்போமே நீ பார்த்துருன்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பார். இல்லை அப்படின்னா மேற்கு பக்கத்தில் உரியாவின் மனைவி ஸ்தானம் பண்ணுகிற சூழ்நிலையில் ஆண்டு சொல்லியிருப்பார், எப்போ இந்த மேற்கு தவிர கிழக்கு தெற்கு வடக்கு என்ன செய்ய பாரு, அந்த திசையை மாத்திரம் பார்க்காதுன்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா? எங்கே பார்க்கக்கூடாதோ அங்கே தான் பார்ப்பாங்க. ஏவாளுக்கு சொன்னார், அந்த கனியை நீ பார்க்காதன்னா அவளுக்கு வேலையாக அத்தான் பார்த்தா. நீங்கள் பசங்களுக்கு சொல்லி பாருங்க, செல்ல பார்க்காதே அப்படின்னா அதான் பார்ப்பாங்க. உள்ளே போய் ஹோம் ஒர்க் பண்ணுறேன்ட்டு பெட்ஷீட்டை போத்து என்ன செய்வாங்க? எதை நீங்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்கிறீங்களோ அதை தான் பார்ப்பாங்க. அல்ல சொல்களே இல்லையா? எதை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறீங்களோ அதை தான் செய்வாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தன் பாத்ரூம் போய் 2 மணி நேரம் காணாமா, ஏன்னா செல்ல தொடக்கூடாது. 2 மணி நேரம் காண என்னடான்னு எங்கள் அம்மா காரியோ, ஏன் என்னடா ஒரே வயிற்று வலின்னு அவள் லாஸ்ட்டை எட்டி பார்த்துருக்காங்க. அங்கே செல்லு வச்சு என்ன பண்ணியிருக்கிறான், டாய்லெட்டில் வச்சு. ஏன்னா எதை நாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறோமோ அதை தான் பாப்பா. எட்டி பார்த்தா என்ன, அங்கே பார்த்தா என்ன, அதை பார்க்கறதுனால எவ்வளவு டேஞ்சரான காரியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். அல்ல சொல்லுங்களே இல்லையா? அப்போ அங்கேயும் கேட்கல, கேட்டிருந்தான்னு சொல்லியிருப்பார். அப்போ பார்க்கக்கூடாத இடத்தை பார்க்கும்படி சத்துருவனை நடத்துறான். என்னைக்கு நீங்க தேவ ஆலோசனை விட்டு விலகி போகிறீர்களோ நம்மை தவறான பாவத்தில் விடுபடி அந்த சாத்தான் நம்மை நடத்துவான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ திசை இருக்கு. அதே நேரத்தில் அந்த அவனையும் கொண்டு வந்திருக்கான் பாருங்க. அந்த நேரங்களில் அவளையும் கொண்டு வந்திருக்கிறான். அப்போ அந்த திசையை நோக்கி பார்க்கும்போது உரியா யுத்தத்தில் இருக்கிற உரியாவின் மனைவி சானம் பண்ணி கொண்டு இருப்பதை தாவீது பார்த்தான். அல்லேலூயா. அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாமே அபிஷேகம் எல்லாம் போச்சு. ஆசைப்பட்டார். பழையபடி காலங்களில் ராஜாக்கள் எத்தனை திருமணமான வைத்துக் கொள்ளலாம். பார்க்கக்கூடிய பத்சேபாள் திருமணம் ஆகாமல் தாவீது தப்பு இருந்தால் தப்பு லிஸ்ட்டில் வந்திருக்காது. அவன் இன்னொருடைய மனைவி. அல்லது சொல்லுங்களே இல்லையா? அது எப்படி இஷ்டம் போல கல்யாணம் கட்ட முடியாது.
விரும்பினதை அரண்மனையில் கொண்டு வந்து அவளை ஒரு அறையில் வைத்து அவங்க சம்மதம் கேட்பாங்க. அவள் சம்மதித்த பின்புதான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும். அது ராஜாக்களுடைய கடமை. வெகுமதி கொடுப்பாங்க, அவளை பிரியப்படுத்துவதற்கு என்னென்னமோ சொல்லுவாங்க, உடன்படிக்கை செய்வார்கள். அதுக்கு பின்புதான் அந்த ராஜா அந்த ஒழுங்குமுறையின்படி என்ன செய்வானா திருமணம் செய்து கொள்ளலாம். இப்போ யாரை பார்த்தான்? அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்திக் கொண்டிருக்கும் போது உப்பரிகள் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தால் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரித்தால் ஆள் அனுப்பினான். எங்க கேட்கணும்? கத்திடத்துல விசாரிச்சிருக்கணும். இவங்க கிட்ட விசாரிச்சா என்ன பிரச்சனை? விசாரித்தால் அவள் எலியாவின் குமாரத்தையும் ஏத்தியனான உரியாவினுடைய மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னார். ஒரு அழைச்சுங்களே. அல்லேலூயா. இப்பமாவது கேட்கலாம், ஆண்டவரை பார்த்துட்டேன், அவளை அழைக்கலாமா வேண்டானா ஆண்டு வேண்டான் இருப்பார். அல்லேலூயா. அதாவது ஒரு சின்ன பாவம் வரும்போது தொடர்ந்து சின்ன பாவத்துக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் பயப்படுவாங்க. ஆனால் பாவம் செய்ய ஆரம்பித்தான்னா எத்தனை பாவம் இருந்தாலும் அஞ்ச மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா. இப்போ உரியாவுடைய மனைவியை அழைத்து வரும் அந்த பத்சேபாளுக்கு என்ன அர்த்தம்னா தந்தரம் உள்ளவள் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஆணையின் உறுதி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இப்போ தாவீதுடைய எல்லாரும் வந்த உடனே அவன் தவறு செய்ய முடியாது, பேசுவாங்க. நீ இப்படி ராஜா ஆசைப்படுறாரு, நீ என்ன சொல்கிற, உனக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சில காரியம் சொல்லுவாங்க. அப்போ அந்த பத்சேபாள் என்ன ஒரு வச்சிருக்கிறான்னா, அவள் இசைந்து ஒரு வேளை தாவீதுக்கு ஒரு பிள்ளை பெற்றால் தாவீது காலத்திற்கு பின்பு அவனை ராஜாவாக என்ன செய்யணும், வைக்கணும் என்பதை அந்த அர்த்தத்தில் ஒரு வேலை சொல்லியிருக்க முடியும். அல்லேலூயா. ஆக அதெல்லாம் அந்த உடன்படிக்கையினுடைய ஆணையின் உறுதி என்று சொன்னால் அதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ முதலாவது ஒரு கற்பனை மீறினா என்ன மீறினா? பிறனுடைய பொருளை இச்சையாது இருப்பாய் ஆக. அல்லேலூயா. ஆக இது உரியாவுடைய மனைவி. ராஜா விரும்பியிருந்தால் இன்னொரு சௌந்தரியமான பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தால் தவறு கிடையாது. பத்சேபாளே திருமணம் ஆகலைன்னா தாவீது செய்தது தவறு கிடையாது. அவர் உரியாவுடைய மனைவியை அவன் ஆசை வைத்து இணங்க வைத்ததனால முதலாக ஒரு கற்பனையை மீறி பிறன் பொருள் மேல இச்சையாய் இருந்தார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. திரும்பி அவன் பேசி என்ன பண்றான்? விபச்சாரம் பண்ணி அவளோடு சேர்க்கிறான்னா இன்னொரு கற்பனை மீறினா விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது அதையும் மீறினான். அல்லேலூயா. ஒன்னா மீறுறான். அப்போ நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆலோசனை சின்னதை தவறுமோன்னு சாத்தான் பார்த்துட்டே இருப்பான். அந்த தவறுகிற நேரத்தில் நமக்கு ஆழமான குழி வெட்டி காத்துட்ருப்பான். எந்த வகையில் நம்ம விட வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குவான். ஒரு அல்லேலூயா. அந்த நேரங்களில் தடுமாறாதபடி ஐயோ ஆண்டுக்கிற ஆலோசனை கேட்டுட்டோன்னா தப்பி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க கூடாதபடி நிறைய அதை பரிசுத்தமாக வாழ முடியும். கடந்த நாள் நாங்கள் அந்த கோகுலில் ஜெபம் பண்ணோம். ஒரு பாஸ் குறிப்பு சொல்கிறாரு. என்ன குறிப்பு தெரியுங்களா? அநேக பாஸ்மார் இன்னொரு பாஸ்டர் மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நடக்கும். ஏன்? அவங்க நல்லவங்க தான் இருந்திருப்பாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப கிருபுல தான் இருப்பாங்க.
சத்துரு என்ன செக்க வச்சு ஆலோசனை கேட்காதனால எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. ஒரு அலைய சொல்லுகளே அல்லையா. ஆக ஆலோசனை கேட்கணும். நிறைய தேவ பிள்ளைகள் மறைமுகமாக விழுந்து கிடக்கிற இடம் எது? ஒரு காலத்தில் தேவனுக்காக எழுந்து பிரகாசித்தவர்கள், ஆலயத்தோடு ஐக்கியத்தை வைத்து தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தவர்கள், தேவனுக்கு பேச்சுனவா இருந்தால் தேவனுக்கு சாட்சியா இருந்தவர்கள், இன்னைக்கு பேரை கேட்டாலே அவரா இவளா அப்படிங்கிற சாட்சி கேட்டு நிற்கிற காரியம் தேவனுடைய ஆலோசனைகள் இருந்து தவறி விழுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே. அவன் நயமாக அந்த நேரத்தில் விழும்படியாக பல சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார். அதனால தாவீதாக பரவல சில கற்பனைகளை மீறினார். இதை கேட்கிற தேவ பிள்ளையே, நிறைய பேர் 10 கற்பனைகளை மீறி கிடக்கிறாங்க. ஒரு அலைய சொல்லுகளேலுயா, சத்தமா சொல்லுகளேலுயா. 10 கற்பனைகளை மீறி கிடக்கிறாங்க. தாய் தகப்பனை எத்தனை பேர் கனப்படுத்துறாங்க? பொய் சொல்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 கற்பனைகளை மீறி விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளைகள் ஏராளமாக தான் இருக்கிறாங்க. ஆக தாவீது 2வது இன்னொரு கற்பனைகளை மீறினான். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. அவ போயிட்டான். அவர் கர்ப்பம் தரித்து இருக்கிறார் என்று செய்தி போகுது. நம்ம எடுக்க நேரில் வீட்டில் பார்த்து அப்போ பார்க்குறேன், பாவம் ஒரு பக்கம் பழி பக்கம் ஒரு பக்கம் சுமத்துனுன்ட்டு அவன் உண்மையாக அங்கே யுத்த களத்தில் இருக்கிற உரியாவை அனுப்புன்னு சொல்கிறேன். அவன் வந்துடுறான். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா, கையில் சொல்லுங்களே இல்லையா. அந்த உரியாவுக்கு தடப்புடலாக ராஜாவின் விருந்து கொடுக்கப்படுகிறது. அவன் பார்த்தான், இவனை எல்லாம் நல்லா தடப்புடலாக கொடுத்த வீட்டுக்கு அனுப்பிடணும், சந்தோஷமாக இருக்குன்னு அனுப்புனான். அப்படி போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த புள்ள உரியாவுக்கு தான் பிறந்தது, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாய், அதையும் இருந்தான். ஆனால் அவன் போகலை. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. அவன் தன்னுடைய அரண்மனையில் அந்த சேவகரோடு தங்கினான். ராஜா கேட்குறாரு, உரியா போனான்னா போகலை. அப்போ கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்ப்பா போல? இல்லை, யுத்தத்தில் இருக்கும்போது நான் எப்படி என் மனைவியோடு கூட நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? எவ்வளோ உண்மை உள்ளவன், துரோகம் பண்ணலாமா? எவ்வளோ பரிசுத்தமானவன். அப்போ தாவீது பக்கம், அப்போ இன்னைக்கு இரு. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. அன்றைக்கி மறுபடியும் கூப்பிடுறான் பாரு. கூப்பிட்டு அவனை வெறிக்கிற அளவுக்கு மதுபானத்தை குடித்து வெறிக்கிற அளவுக்கு, அவன் சுயநலவு இல்லாத அளவுக்கு போதைகளை அவனுக்கு மதுபானத்தை கொடுத்து அவனை வெறிக்க செய்தனா, அப்போ அதிலையாவது போயிடுவான். அப்போ இவன் மேலே நம்ம போய் சொல்லிடுவோம். ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. ராஜா எவ்வளவுதான் தவறு செய்தாலும் அதை உரியாத அரண்மனை விட்டு போகவே கிடையாது. ஒரு அலைய சொல்லலே இல்லையா. அந்த விஷயத்தில் அவன் தெளிவாக இருந்தான். யுத்தம் நடக்குது, ராஜா என்ன அனுப்பியிருக்கிறாரு, ராஜாவுக்கு நான் கீழ்ப்படியணும், ராஜாவுடைய ஆலோசனை நடக்கணும், தவறான ஆலோசனை நடக்கக்கூடாது. அவனுக்கு தெளிவு இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு போகாம மீண்டும் அதே இடத்தில் இருந்ததினாலே மீண்டும் அவனை அழைத்து எல்லாம் கேட்குறான். இல்லை, இன்னைக்கும் போகல, அவன் இங்கே தான் இருக்கிறான். சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே யோவாபுக்கிட்ட கொடுத்து விடுறான். யார்கிட்ட? உரியாவுக்கிட்டேயே. உரியாவுடைய உயிரை அவன் கையில் கொடுத்து விடுறான். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா, சத்தமா சொல்லுகளே இல்லையா. உரியாவுடைய உயிர். நல்ல கவனிங்க. இப்போ நான் இருக்கிறேன், ஒருத்தங்கிட்ட அவனையே நீங்கள் இந்த லெட்டரை கொண்டு வரவனை நீங்கள் கொண்டுடுங்கன்னு அவன் கையிலே நான் லெட்ரு கொடுக்குறேன்னு வச்சுடுங்க. ஒரு வேளை அவன் அந்த லெட்ரு படிச்சிருந்தால் நிலைமை என்ன ஆகும்? நம்மளை கொண்டு வருவான். ஆனால் அந்த உரியா அந்த நிருபத்தை கொண்டு போன கடிதமானாலும் தோல் சுருளானாலும் அதை பிரித்து பார்க்கவே இல்லை. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா. எவ்வளோ உண்மையான ஒரு மனுஷன். அப்படியே கொண்டு போகிறான்னா தன்னுடைய ஜீவனை அழிப்பதற்கு அதில் இருக்கு. அப்போ தன் ஜீவன் தன் கையில் இருக்கு, அதை கொண்டு போகிறான். அதில் என்ன எழுதிருக்கு? யோபாவுக்கு எழுதும் போது யுத்தங்கள் மும்முரமாக இருக்கும் போது
உரியாவை முன்னாடி தள்ளிட்டு பின்னாடி நின்று செஞ்சுடு வந்து விடு, உரியா விழுந்து போகிற செய்தி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனிதனை, நீதிமானை, அந்த ராஜாவுக்கு பிரியமாய் இருந்தவனை, தேவனுக்கு உண்மையானவனை, உரியா என்றால் யெகோவா ஒளி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அந்த யுத்த களத்திலே முன்னின்று நிறுத்தி அவனை அழிக்கும்படியாக ராஜா அதற்கு காரணமாக இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கொலை செய்யாது இருப்பாயாக, அதையும் செஞ்சிட்டான், எல்லாமே மீறினான். அந்த செய்தி வருது, வந்த உடனே பர்சாபில் அவன் மனைவி பர்சேபால என்ன செஞ்சிட்டான், வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டான். களவு செய்யாது இருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. களவும் பண்ணிட்டான். பாருங்க, தேவ ஆலோசனை சின்ன விஷயம் கேட்கலன்னா, அது யுத்தத்துக்கு போகலாமான்னு கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இதை கேட்காதனால பாவத்துக்கு மேலே பாவம், அதை மறைப்பதற்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். பழைய நாட்களில் ஒரு கதை சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் வளர்க்க பூனை இல்லை, அதை அசிங்கம் பண்ணால் மண்ணை தோண்டி என்ன செய்யுமா, மூடிடுமா. அதுக்கு ஒரு பழக்கம். வெறும் பாரியான இடத்துல அது அசிங்கம் பண்ணிட்டு மூட பார்த்தா மூட முடியுமா? மூட முடியாது. நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. பாவம் செஞ்சுட்டு தாவீது மூட பார்க்குறான், அவனால் மூட முடியல. ஒரு அலைய சொல்லலே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுகளே. இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. தீர்க்கதரிசி பார்த்துட்டு இருக்கிறான், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய தேவ பிள்ளைகள் இப்படி தான் செய்கிறாங்க. பாவம் செய்து விட்டு மூடி 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 பார்க்குறாங்க. சில அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியுமா? அது ஒரு நாள் வெளியே வரந்தான். திருடனுக்கு சொல்லுவாங்க, 8 நாளுக்குள்ள அவன் திருட்டு வெளிப்படணும். ஒரு அலைய சொல்லலே. அல்லேலூயா. அப்போ இந்த தாவீது எத்தனை பாவங்களை மறைக்க மறைக்க, ஒவ்வொன்றாக எத்தனை கற்பனைகளை மீறி 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 ஒரு நாள் தேவனிலே ஆலோசனை கேட்டு நிரம்பி வழிகிறவனா இருந்த அதே தாவீது இந்த தவறினாலே, இந்த தேவனுடைய ஆலோசனை கேட்கறதுனால செத்தவனை போல எல்லாருனாலும் மறுக்கப்பட்டு உடைந்த பாத்திரத்தை போல மாறினுங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்படி இருக்கிற தேவ பிள்ளைகள் எப்படி உலகத்தில் வெளிச்சமா இருக்க முடியும்? கர்த்தர் என்னையும் பார்க்கிறார், கேட்கிற உங்களையும் பார்க்கிறார், இங்கு அமர்ந்திருக்கிற உங்களையும் பார்க்கிறார். நாம எதில் விழுந்திருக்கிறோம், எதனால ஆலோசனை கேட்காம தவறி விழுந்திருக்கிறோம் என்பதை அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே எல்லாம் நிர்வாணமாகி வெளிரங்கமாய், அப்படிதான் பைபிள். அப்படி செய்தான், தவறுக்கு மேலே தவறு செய். ஆணு சம்மத்தில் கேட்கல, மனைவி கொண்டு வந்து களவு செய்யாத இருப்பாயாக, களவு செய்து விட்டான். இப்படி தாவீதுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள். அதனால் இவன் நினச்சிட்டான், ஓ ஆண்டவர் என்ன தெரியல நினச்சிருப்பான். அப்படி தான் தாவீது நினச்சான். ஒரு காலத்தில் தாவீது அபிஷேகப்பட்ட சவனுடைய சால தொங்கலை, சின்னது தொங்கல், நூல் நூலாக வரும், பட்டுப்படவையில் அந்த நூல் வரும் பாருங்க, அதை அறுத்ததற்கு அவன் இருதயம் துடித்து தான். ஒரு அலைய சொல்லுகளே. அல்லேலூயா. இப்போ துடிப்பே வரல, துடிப்பு வரல. அப்போ சின்ன பாவம் தேவ ஆலோசனை கேட்கிற போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கை வச்சுட்டேனே என்று அதை நினைக்கும் போதெல்லாம் இருதயம் துடித்து தான். இன்னைக்கு எப்படி இருக்கு? தேவ பிள்ளைகள் விழுந்து போறதை பார்த்து கர்த்தருடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. என் ஜனங்கள் விழுந்து போனார்களே, கண்ணிலே விழுந்தார்களே, என்னுடைய ஆலோசனை கேட்கலையே, எவ்வளவு அழகாக உலகத்திற்கு வெளிச்சமாய் வைத்து மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க முடியாத வாழ்க்கை நான் கொடுத்தேனே, என்னுடைய ஆலோசனை கேட்காம ஜனங்கள் கண்ணியிலும் சத்துரு வைக்கிற தந்திரங்களிலும் விழுந்து கிடக்கிறார்களே என்று தேவனுடைய இருதயம் இன்றைக்கு அதை வேதனையோடு தொடுத்து கொண்டு இருக்கிறதா. ஒரு அலைய சொல்லலே. அல்லேலூயா. சத்தமாத்தா சொல்லுங்களே. அல்லேலூயா. நம்ம இருதயம் துடிக்கலான்னு அவர் இருதயம் துடிக்குது.
இன்னும் சில இடங்களில் நம்ம சபையில் இல்லை, பாஸ்டர் மாதிரி இருதயம் துடிச்சிட்டே இருக்கு. ஏன்னா விசுவாசனுடைய கீழ்ப்படுதல் இல்லை, சாட்சி கிடையாது. ஊழியக்காரனுக்கு எதிராக செயல்படும் போது அவங்களை நினைச்சாலே அவங்க இருதயம் என்ன செய்யுது? துடிக்கும் தான் செய்யுது. ஒரு அலைய சொல்களே லூயா, கையில் சொல்களே லூயா. அப்படிப்பட்ட தாவீதுக்கு இப்ப இருதயமே துடிக்கல. அது எவ்வளோ பெரிய தவறு என்று அவனுக்கு புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் மீண்டும் பாவத்தின் மேல அவன் கூட்டிட்டே இருந்து வாழ்ந்தான். அதனாலதான் இப்ப அவனால நிரம்ப முடியல, தேவனை துதிக்க முடியல, தேவனை பாட முடியல, சங்கீதங்களினால தேவனை மேன்மைப்படுத்த முடியல, என்னால் நிரம்பி வழிகிற பாத்திரம் என்று அவனால சொல்ல முடியல. அல்ல சொல்லுங்களே அல்லையா. எத்தனை பேர் அந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறோம்? இன்னைக்கு கத்திடத்தில் நம்ம எழும்பணும். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. எந்த காரியமானாலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல், ஊழியத்தில் ஆலோசனை கேட்காம எதையும் செய்யக்கூடாது. ஒரு பயணமானாலும் ஆண்டுகிட்ட கேட்கணும், நான் இப்போ போன காலமே போகலாமா, ஜெபம் பண்ணுங்க என்று ஆண்டு சமத்தில் கேட்டு செய்யும் போது அவங்க ஒருத்தர் தான் மலை மேலே ஆண்டவர் வருக வரைக்கும் அந்த வெளிச்சமாக வருக வரையும் ஆலோசனை கேட்டுகிட்டே இருக்கும். அல்லேலூயா. தாவீது இன்னொரு பாவம் செய்தான். அதை நீங்கள் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் இருக்கு. காத்து சொன்னான், ஜனங்களை எண்ணுங்கிறான், எண்ணாதேங்கிறான். இவன் எண்ணான். என்னது தப்பா? அதை கூட ஆண்டு தப்பாக வச்சார். கேட்டுக்கலாம் இல்லையா? ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எண்ணலாமா? எண்ணக்கூடாதப்பா, நீ எதுக்கெல்லாம் என்ற அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த தாவீதுக்கு இந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் வாங்க. இவன் மெய்ப்பனாக இருந்தா இல்லையா, அப்போ ஆடுகளை போகும்போது எண்ணுவான், வரும்போது எண்ணுவான். அந்த பழக்கம்தான். சிலருக்கு அந்த உலக பழக்கம் மாறவே மாறாது. சரி சொல்லுவாங்க, நாய் எவ்வளோ தான் குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சோன்னா அது தேடித்தான் ஓடும். தேவனை எவ்வளவா நம்மை சுத்தப்படுத்துகிறார், எவ்வளோ சரிப்படுத்துகிறார். ஆனால் நம்ம பழைய கூடி கதவை திரட்டின்ட்டு அப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு தான் இருக்கோம். தாவீதுக்கு இந்த எண்ணம் எங்கே வந்துச்சுன்னா, ஒவ்வொரு மெய்ப்பன் காலையில் மேய்க்கும் போது ஆடுகளை எண்ணும். ஏன்னா எத்தனை ஆடு எந்த ராத்திரி குட்டி போடுன்னு தெரியாது. அதனால் எண்ணி தான் அனுப்புவான். வரும்போது மந்தையில் அடுக்கும்போது வடாந்தர நிறைய பேர் குட்டியெல்லாம் அதெல்லாம் எண்ணி தான் உள்ளே விடுவான். ஒரு அலைய சொல்களே இல்லையா. இந்த பழக்கம் ஜனத்தை சபையில் இருக்கிறாங்க. நான் என்றேன்னு வச்சிடுங்களேன். என்றது என்ன தவறு? சாப்பாட்டுக்காக என்றோம். ஆனால் அதையே சொல்கிறாரு, அது தவறு. ஒரு அலைய சொல்களே இல்லையா. அந்த ஜனத்தொகை எண்ணின போது எல்லாமே யோவாபு சொல்ற எல்லாரும் காசு அதில் எதுக்கு ராஜா என்று சொல்லும் போது ஆண்டு 3 பனிஷ்மெண்ட் வைக்கிறார். 3 விதமான பனிஷ்மெண்ட். அதில் ஒன்று தான், வாதை புறப்பட்டு 70,000 பேரை இவன் செய்த தவறுக்கு, இவன் செய்த பாவத்திற்கு அப்பாவி ஜனங்க 70,000 பேர் அந்த வாதையில மடிந்து போனார்களா. ஒரு அலை சொல்களே இல்லையா. அப்பதான் தாவீது பழைய நிலைமைக்கு மீண்டு வருகிறார். இந்த பாவத்தை கதையாக சொல்லுகிறார். அது நீத்தாப்பா என்று சொல்லும் போது, ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேனே, துணிகரமான பாவம் செய்தேனே, என்னை ஈசோப்பினால கலவும் ரத்தத்தினால கழுவாண்டவரே, ரச்சனை சந்தோஷம் கிடையாது, உற்சாக ஆவி கிடையாது, நிரம்பி வழிகிற கிடையாது என்று சங்கீதத்தில் தன்னுடைய பாவத்தை வெளிரங்கமாய் எல்லாரும் அறியும்படியாக அறிக்கை செய்து மீண்டும் அந்த ஆலோசனை கேட்கிறவனாக இருந்ததுனால மீண்டும் 51க்கு மேலே சொன்னேன், நான் ரச்சனை சந்தோஷத்தையும் உற்சாகத்தை ஆவியும் நான் திரும்பி பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா சொல்களே அல்லேலூயா. கையில் சொல்களே அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை எப்படி மீண்டும் நிரம்பணும்னா, மீண்டும் தேவனுக்குள்ளாக தவறை உணர்ந்து ஆலோசனை கேட்கும் போது நாம் இழந்த அந்த நிறைவை நம்மால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம சீக்கிரமாக நம்ம எல்லா வசனத்தையும் எடுக்க விரும்பலை. சங்கீதத்தில் 73ஆம் சங்கீதம் 24வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஆலோசனையின்படி இப்போ தாவீது சொன்னான். அதுக்கு முன்னாடி 16:8 சொன்னேன், 31:12 இப்படி சொல்லிட்டேன்.
இப்போ என்ன இதெல்லாம் வந்த பின்னாடி என்ன சொல்கிறேன்? உம்முடைய ஆலோசனையின்படி உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. நீர் என்னை நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். ஒரு அலை சொல்களே லூயா. அப்போ என்ன தீர்மானம்? இனி உம்மா ஆலோசனை முடிவு காலம் வரையும். ஒரு அலை சொல்களே லூயா. பரலோக ராஜ்யம் வரையும், அந்த மகிமையிலே சேர்க்கிற வரையும் இனி நீங்க தான் எனக்கு ஆலோசனை என்று அவர் யோசனையிலே வல்லவர். ஆவியானுக்கு பேர் அவர் ஆலோசனை தருகிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிற காரியத்தின்படி நீங்களும் நானும் வருகை வரையும் தேவனுடைய ஆலோசனைக்கு நம்முடைய நடந்தால் அந்த மகிமையிலே வருகையிலே தாவீது விரும்பினதை போல நமக்கு அந்த இடம் கிடைக்கும். ஒரு அலைச்சல்களே இல்லையா. எரோமியில் ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து, எரோமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரோமியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோசனையில் பெரியவரும். அவர் எப்படிப்பட்ட தேவனா? யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். செயல்களில் வல்லவருமாய் இருக்கிறேன். அவன் அவனுக்கு, நல்ல கவனிங்க, யார் யாருக்கு என்னென்ன ஆலோசனை தேவையோ அதான் சொல். அவன் அவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக. ஒரு அலை சொல்களே இல்லையா. 50 பேர் 60 பேர் 1000 பேருக்குன்னா நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி, நம்ம நடக்கைக்கு ஏற்றபடி எனக்கு தர ஆலோசனை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு தர ஆலோசனை பக்கத்தில் இருக்காது. அந்த வாழ்க்கையின்படி வழிகளின்படி அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அப்போ தேவன் நம்மை பார்க்கிறார், ஆலோசனை தருவார். தப்பான ஆலோசனை தான் அதுக்கு ஏற்ற பலன் தருவார். ஆக தாவீதை போல இன்னும் எனக்கு தந்த ஆலோசனை தேவனை இன்னும் என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன். முடிவு பரிந்தும் அவர் எனக்கு ஆலோசனை தர வேண்டும். தவறான ஆலோசனைகளோ நாம் எதிலெல்லாம் விழுந்து கிடக்கிறோமோ அதிலிருந்து எழும்பி ஆண்டு சமத்தில் மீண்டும் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கத்தரை நாம் சோதனை பண்ணிகிட்டே இருங்க. கத்தருடைய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் பேசுகிறவர், கேட்கிற யாவருக்கும் பேசுகிறவர். நீங்களே நினச்சி பாருங்கள், ஆரம்ப காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, எல்லாரும் மேலே இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? செத்தவர்களை போல மறக்கப்பட்டு உடைந்த பாத்திரம். ஏன் அப்படி? தேவனுடைய ஆலோசனை கிடையாது, முதலுடைய ஆலோசனை கேட்கறதில்ல, நெல் ஆலோசனை கேட்கறதில்ல, ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்கறதில்ல. அதனால் தாவீதுக்கு ஒரு செக்கு வச்சதே போல் அவன் பாவம் செய்யணும்னு நினைக்கல, பாவம் செய்யணும்னு உப்புரிகள் மேலே ஏறலை. கர்த்தருக்கு நல்லா தெரியும் தேவ ஆலோசனை கிடையாது, இவனை நம்ம வழியில் கொண்டு வந்துட வேண்டும். சின்ன பாவத்திற்காக சவுலுடைய அந்த வஸ்திரத்தை, சால்வையை, அதை தொங்கலை அறுத்ததுக்காக துடித்த தாவீதுக்கு இப்போ துடிப்பே வரல. கர்த்தர் இருதயம் நம்மை பார்த்து துடிக்குது. நான் இதற்காகவா இவளை ரட்சித்தேன், இதற்காகவா நான் அபிஷேகப்படுத்தினேன் என்று. வாலி பிள்ளைகள், கேட்கிற பிள்ளைகள், சபையில் மாத்திரமல்ல, இதை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் எதில் விழுந்திருக்கிறாங்கன்னு பெற்றோர்களுக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம், ஒரு அண்ணன் தம்பிக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் விழுந்ததை தேவனுக்கு தெரியும். ஒரு காலத்தில் தேவனுக்கு நீ பயந்தவர்கள் தான். எத்தனையோ தேவ பிள்ளை விழுந்ததை கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கி எழும்பணும். வீட்டாருக்கு தெரியலனாலும், நடத்திப்பிக்காருக்கு தெரியலனும் எழும்பணும். எங்கே நம்ம ஆலோசனை கேட்ப தவறணும் என்பதை உணர்ந்து நீங்கள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணினால் மீண்டும் நிரம்பி வழிகிற பாத்திரத்தை போல கர்த்தர் உங்களை நிரப்பு பண்ணுவார். எல்லாரும் கைகளை தட்டி எல்லா கர்த்தர் அந்நிய பாஷைகளை பேசு. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அது இழந்து போன அபிஷேகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, தாவீது முன்பகுதி ஆலோசனை கேட்பதினால அவன் நிறைவுள்ளவனாக இருந்தான். பின்பகுதி ஆண்டவரே செத்தவரை போல, எல்லாராலும் மறைக்கப்பட்ட உடைந்த பாத்திரத்தை போல இருப்பதை போல அநேக இருப்பதை கர்த்தர் அறிகிறேன். மீண்டும்
அதை தாவீது தேவனுடைய ஆலோசனைப்படி முடிவிலே மகிமை வரையும் நடத்தினதை போல தேவ பிள்ளைகள் நடக்கப்பட தங்களை அர்ப்பணிக்க தேவன் உதவி செய்வீராக. இது கேட்கிற ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளோடு பேசுவீராக, தேவ பிள்ளைகளோடு பேசுவீராக, பரிசுத்தவான்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீ உயிரோடு கலை சொல்லி நீ செத்தவரை போல இருக்கிற என்கிற அனுபவங்கள் மாறுவதாக. கர்த்தர் கடைசி நாட்களில் மீண்டும் தாவீதை மன்னித்து ஆண்டவரே தூக்கி எடுத்த தேவன் எல்லாரையும் தூக்கி எடுப்பீராக. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே அவர் செய்த சகல பகல் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனை அன்பும் பரிசுத்தாவியனுடைய அந்நியன் ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கேட்கிற ஆவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரை சதா காலம் என்றென்னைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உடைய ஆவரையும் ஆசீர்வதிப்பாராக.